ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது Volkswagen Jetta. இதில் வந்து பார்த்திங்கன்னா ABS லைட் எரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேரிங் லைட் எரியுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. அதால் ஸ்கேன் பண்ணி என்னன்றதை ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம். ABSல போயிடலாம். பிரேக், இதில் பார்த்தீங்கன்னா ரியர் ரைட் சைடு ABS வீல் ஸ்பீட் சென்சார் இன்கரெக்ட் சிக்னல்னு வந்திருக்கு. அதே ரியர் ரைட் சைடு வீல் ஸ்பீடு சென்சார் இம்பாசிபிள் சிக்னல்னு வந்திருக்கு. அப்புறம் ரியர் ரைட் சைடு ABS வீல் ஸ்பீடு சென்சார் மெக்கானிக்கல் மால் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்புறம் வெஹிக்கிள் வோல்டேஜ் டெர்மினல் 30 லோ லிமிட் நாட் ரீச்டுன்னு வந்திருக்கு. அப்புறம் ரியர் ரைட் சைடு ABS வீல் ஸ்பீடு சென்சார் எலக்ட்ரிக் எரர் இன் சர்க்யூட்னு வந்திருக்கு. அப்புறம் லெஃப்ட் ரியர் ABS வீல் ஸ்பீடு சென்சார் எலக்ட்ரிக் எரர் இன் சர்க்யூட்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரபிள் கோட் வந்திருக்கு. இப்போ எரஸ் பண்ணி செக் பண்ணுவோம். கிளியர் கொடுத்துட்டு செக் பண்ணுவோம். கிளியர் கொடுத்துடலாம். கிளியர் கோடு வந்துடுச்சு. ரீட் ஃபால்ட் கோடு. இப்போ ரீட் மறுபடியும் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் சைடு ரியர் ABS வீல் ஸ்பீட் சென்சார் எலக்ட்ரிக் எரர் இன் சர்க்யூட்னு வருது. இது ஒரு ட்ரபிள் கோடு மட்டும் காமிச்சிட்டே இருக்குது. அது என்னன்றது செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ வெளியே போயிடலாம். போயிட்டு இப்போ சென்சார் என்னன்றது செக் பண்ணலாம். தூக்கு, இன்னும் கொஞ்சம் தூக்கு. போதும், விடுவா. இப்போ ABS சென்சார் கழட்டிடலாம். இது இருக்கு இல்லைங்களா, இது ABS சென்சார். இது ரியர் லெஃப்ட் சைடில் வருது. இது வந்து அலங்கி 5mm அலங்கி போட்டு கழட்டிடலாம். கழட்டிட்டு கப்ளர் வெளியே வச்சுட்டு கழட்டிக்கலாம். போல்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. சென்சார் வந்து எடுத்துருவோம். டஸ்ட்டெல்லாம் போயிருக்கிறதால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒரு ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக டஸ்ட்டு போடுறதால தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. இல்லைன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இங்கே லாக் உள்ளே இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் சென்சார் இருப்பாங்க. இது எலக்ட்ரானிக். இப்போ உள்ளே வந்து இன்டர்னலாக எதனாச்சும் டேமேஜ் ஆகிருந்தால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ சென்சார் மாற்றிடலாம். இது டீரஸ்ட் ஸ்ப்ரே, இதை அடித்து நம்ம க்ளீன் பண்ணிப்போம். இங்கே உள்ளே அடிச்சிடலாம். சென்சார் வீல் சென்ஸ் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தாலும் அந்த மாதிரி ஆகும் நம்மளுக்கு. அதில் இந்த உள் சைடில் அடிச்சிடுவோம். உள்ளே சுற்றி அடிச்சுட்டு இப்போ ஏர் அடிச்சுக்கலாம். இங்கே க்ளீன் பண்ணிடலாம். இந்த சென்சார் ஓப்பர் இடத்துலையும் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சென்சார் மாட்டிடுவோம். சென்சார் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறைங்க. இது ஓல்டு சென்சாரு, இது பழைய சென்சார், இது புது சென்சாரு. இது சென்சார் இப்போ மாட்டுவோம். போல்ட் போட்டுடலாம். மலைக்கு போட்டு டைட் பண்ணிவிடுவோம்.
கப்ளர்லேயே ரஸ்ட்டாக படித்து க்ளீன் பண்ணிடலாம். கப்ளர் லாக் பண்ணிவிடும். லாக் ஆகிடுச்சு. ஓகே, லெஃப்ட் சைடு முடிஞ்சு. இப்போ ரைட் சைட்லேயும் சென்சார் மாற்றிடலாம். அடிஷ்னலாக ரைட் சைடில் சென்சார் மாற்றுவோம். சேம் ப்ராசஸ் தான். அதால் நம்ம ரைட் சைடு மாற்றுறது இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை மாட்டிட்டு நம்ம ஸ்கேன் போட்டு செக் பண்ணுவோம். ட்ரபிள் கோடை எரஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். சென்சார் மாட்டியாச்சு. இப்போ ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ட்ரபிள் கோட் ரீட் பண்ணி பார்த்துடலாம். ட்ரபிள் கோடு ரைட் சைடு ரியர் ஏபிஎஸ் வீல் ஸ்பீட் சென்சார் எலக்ட்ரானிக் எரர் இன் சர்க்யூட்னு வருது. லெஃப்ட் சைடு ரியர் ஏபிஎஸ் வீல் ஸ்பீட் சென்சார் எலக்ட்ரானிக் இன் ஏ சர்க்யூட்னு வருது. இது இப்போ கிளியர் பண்ணிடலாம். இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு இக்னிஷன் ஆனில் வச்சுக்கணும். இப்போ கிளியர் கொடுத்துடலாம். ஓகே, ஃபால்ட் கோடு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ரீட் பண்ணி நோ ஃபால்ட் கோட் டிடெக்ட்னு வந்துடுச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரீடு நோ ஃபால்ட் கோட் டிடெக்ட்னு வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸ்கேன் உள்ளே என்ட்ரு ஆகிருக்கிறதால அதில் வருது. இந்த ஸ்டேரிங் ஆங்கிள் லைட்டும் பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்டேரிங் லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேரிங் லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீலை வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். வீலை சுற்றி லைவ் டேட்டா போயிடலாம். ரீட் டேட்டா சேனல்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா இதில் 4 வீலோட இது வந்துடும். இதில் வந்து பின்னாடி 2 வீலையும் சுற்றி ரன் பண்ணி செக் பண்ணுவோம். ஃப்ரண்ட் வீல் வந்து நம்ம நார்மலாக கியர் போட்டு மூவ் பண்ணாலே மூவ் ஆகுது பாருங்கள். ஃப்ரண்ட்டு 2 வீல் மூவ் ஆகுது. 7 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறது. இப்போ ரியர் வீல் அதேமாரி ரன் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ பின்னாடி வீலை சுற்றி செக் பண்ணுவோம். ரைட் சைடில் இப்போ வீல் கையில் சுற்றுறாங்க, அது சுற்றணும். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் சைடில் சுற்று. ரைட் சைடு இது ஓகே. இப்போ லெஃப்ட் சைடு இது செக் பண்ணிக்கலாம். சென்சார் சென்ஸ் பண்ணுதுன்றதை. இப்போ லெஃப்ட் சைடில் சுற்றுறாங்க, அதேமாரி லெஃப்ட் சைடும் அது இதுவாகுது பாருங்கள். ஓகே, 4 வீலும் இப்போ சென்சிங் ஆகுது. ஓகே, இந்தமாரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.